நான் கொஞ்ச நாள் கோமால இருந்ததுனால எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. எல்லா விஷயத்தையும் அபூர்வா சித்தி என்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தா. எந்த நிமிஷம் நீ நான் பெத்த பொண்ணுன்னு தெரிஞ்சதோ, உயிருக்கு உயிரா காதலிக்கிறான்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற அந்த ககன் உன்னை நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டான். நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் உன் மேல இருக்கிற மோகம் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் உன்னை நடு ரோட்ல விட மாட்டான்னு என்ன கேரண்டி? அவனை வேண்டான்னு ஒதுக்கிட்டு அம்மாவோட ஆசையை நிறைவேற்றினா பெருமையும் கௌரவமும் உனக்கு தன்னால வந்து சேரும். முடியாதுன்னு என் வார்த்தையை நீ மீறிட்டு போனேன்னா உன் வாழ்க்கை ஒன்னும் இல்லாம போயிடும் பூமி. என்ன நான் சொல்றது புரியுதா பூமி? நல்லாவே புரிஞ்சுதுப்பா. வெறுப்போட பாக்குற ககன் மாமா உங்களுக்கு ஒரு மாதிரியும், அவரோட நல்ல மனசு தெரிஞ்சு அன்போட பாக்குற ககன் மாமா எனக்கு ஒரு மாதிரி தெரியறாருன்னு புரிஞ்சிருச்சுப்பா. ககன் மாமா விஷயத்துல நம்ம ஒருத்தர் வார்த்தையை இன்னொருத்தர் ஏத்துக்கவே மாட்டோங்கிற விஷயம் நல்லாவே புரியுதுப்பா. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்ல விரும்புறேன். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு அம்மா மாமா 2 பேருமே வேணும். ரெண்டு பேரோட ஆசையும் நிறைவேறணும். அதுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அது எப்படி சாத்தியம் பூமி? ஒரே சமயத்துல கல்யாண மண்டபத்திலையும் ஆடிட்டோரியத்திலும் இருக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது மேஜிக் இருக்கா என்ன? கல்யாண கோலத்துல ரெடியாய் வந்து நிக்கிற ஒன்ன என்னால ஆசீர்வாதம் பண்ண முடியாது. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? இந்த கல்யாணத்துக்கு நம்ம சம்மதிச்சிருக்கோம்ல. நீ எதுவும் பேசாத அபூர்வா. இந்த கல்யாணத்துல உனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதனால தானே ககனை தேவையில்லாம மாட்டி விடணும்னு ட்ரை பண்ண. உனக்கு பேசுறதுக்கு உரிமையே கிடையாது. இது அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடக்கிற பிரச்சனை. இங்க பாரு பூமி, இன்னைக்கு உன் அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தான்னா நாட்டியத்தோட பாதையில தான் உன்னை போகணும்னு சொல்லியிருப்பா. அதனால தானே நீ வயித்துல இருக்கன்னு தெரிஞ்சிருந்தோம் கால்ல சலங்கைய கட்டிக்கிட்டு நாட்டியமாடி அவளோட உயிரையே அர்ப்பணிச்சிருக்கா. என்னோட ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா நாட்டியம் ஆடுறதுக்கான அலங்காரம் பண்ணிட்டு வா. அப்போ உன்னை ஆசீர்வாதம் பண்றேன். இந்த மணப்பெண் கோலத்துல நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்.